இறந்தவர்களின் ஆன்மாக்கள் உங்களின் வீடுகளில் உலாவுகிறதா என்று தெரிந்து கொள்ள இந்த 5 அறிகுறிகள் தென்படுகிறதா என்று பாருங்கள். உங்களின் வீட்டில் பிறந்து வாழ்ந்தவர்கள் சில நேரங்களில் திடீரென்று மர்மமான முறைகளில் இறந்திருப்பார்கள். அல்லது ஏதாவது விபத்துகள், திடீரென்று மாரடைப்பு அல்லது பலவிதமான காரணங்களால் எதிர்பாராத நேரங்களில் இறந்திருப்பார்கள். அப்படி இறக்கும்போது அவர்கள் இறப்பதற்கு முன் செய்ய வேண்டிய வேலைகள் மற்றும் உங்களிடம் சொல்லத் தவறிய விஷயங்களை பலவிதமான முறைகளில் உங்களிடம் தெரிவிப்பதற்காக முயற்சிப்பார்கள். அது சில அமானுஷ்ய நிகழ்வுகள் மூலமாகவும் உங்களின் கனவுகளிலும் மற்றும் பலவிதமான தடைகள் மூலமாகவும் அறிகுறிகளாக தெரிவிப்பார்கள். இந்த அறிகுறிகள் உங்களின் வீட்டில் வாழ்ந்து வசித்தவர்கள்தான் தெரிவிக்கிறார்கள் என்று பல பேர் அறியாமையாலும் உணராமலும் இருக்கிறார்கள். இப்படி உங்களின் வீடுகளில் அல்லது நீங்கள் செல்லும் இடங்களிலும் உங்களின் வீட்டில் வாழ்ந்து இறந்தவர்கள் உங்களிடம் ஏதோ சொல்லியே ஆக வேண்டுமென்ற நோக்கத்தில் வெளிப்படுத்தும் 5 அறிகுறிகளை பார்ப்போம். 1. நாம் தூங்கும்போது பார்க்கும் கனவுகள் காலையில் எழுந்ததும் மறந்துவிடும். ஆனால் ஒரு சில கனவுகளை பார்த்து நாம் பயந்து போய் விழித்துக் கொள்வதும் அந்த கனவு காலையில் எழும்போதும் 2 நாட்கள் கழித்தும் நினைவிலேயே நிற்கும். மேலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே கனவை மறுபடியும் பார்த்து பயமுறுத்துவது போல் உணர்ந்தால் கண்டிப்பாக அந்த கனவுகளில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக உங்களிடம் அந்த ஆன்மா ஏதோ தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2. பல நாட்களாக நீங்கள் ஏதோ வேலை செய்ய வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அது பல காரணங்களால் தள்ளிக்கொண்டே போகும். மேலும் அந்த வேலைகளை செய்து முடிக்க கடின உழைப்பை போட்டாலும் அது வெற்றியடையாமல் போகும். இப்படி பல தடைகளும் உங்களின் கடின உழைப்பும் வீணாக சென்றால் இறந்த ஆன்மாக்களுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்று அர்த்தம். அவர்கள் உங்களின் தந்தையாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம் அல்லது நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம். 3. குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கப் போவதாக இருந்தால் அது திருமணமாக இருக்கலாம் அல்லது நிச்சயதார்த்தம், பயணங்கள் போன்றவற்றைகள் நடக்கவிருந்தால் குடும்ப உறுப்பினருக்கு எதிர்பாராத விதமாக திடீரென்று விபத்துக்கள் நடந்தாலோ அதே நிகழ்ச்சி சம்பந்தமாக வெளியே செல்லும்போது மட்டும் அடிக்கடி உங்களின் வாகனத்தில் கோளாறு ஏற்பட்டு வழியில் நின்றாலோ அல்லது அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக பல முரண்பாடான சம்பவங்கள் நடந்தால் இறந்தவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டாம். 4. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உங்களை யாரோ அழைப்பது போலவும் பச்சை புற்கள் மற்றும் பூக்களின் வாசம் வீசுவது, அந்த இடத்தில் மட்டும் சிலந்தி கூடு கட்டுவது, சுவற்றில் வெடிப்பு ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அந்த அறையில் உங்களிடம் ஒப்படைக்கத் தவறிய ஏதோ ஒரு பொருள் அல்லது முக்கியமான ஆவணங்கள் இருப்பதாக அர்த்தம். அந்த அறையை தேடி பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சாவி, துண்டு பேப்பர் அல்லது சுவற்றில் ஏதாவது எழுதி வைத்திருப்பது போன்ற குறிப்புகள் கிடைக்கலாம். 5. இது சில வீடுகளில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது என்னவென்றால் சிறிய குழந்தைகளிருக்கும் வீடுகளில் தினமும் அல்லது அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குழந்தைகள் எந்த காரணமுமின்றி அழத் தொடங்கும். அதாவது கண்களை திறக்காமல் மணிக்கணக்காக அழுவார்கள். அப்படி அழும்போது அவர்களின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடியாது. இப்படி நிகழ்ந்தால் உங்களின் குழந்தைகளை இறந்தவர்கள் பார்க்க வந்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இறந்தவர்கள் உங்களின் வீட்டில் வாசம் செய்வது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டாம். மேலும் அவர்களின் பிறந்த நாட்களில் ஏழைகளுக்கும் அநாதாலயங்களுக்கும் தானம் மற்றும் அன்னதானங்களை செய்தால் கண்டிப்பாக அவர்களின் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களின் கூடவே இருக்கும்.